வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் விஷயம் இருந்தாலும் அது ஒரு ஹியூஜ் தேவை இருக்குது. அது டெஃபினட்டாக எங்கள் பேஷண்ட்ஸ் பேசுவாங்க அதை பற்றி. பட் நம்பர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இயர் வந்து ஒரு 10 லட்சம் பேஷண்ட்ஸ் க்ரானிக் லங் டிசீஸ்னால உயிரிழக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம டெஃபினட்டாக காப்பாற்ற முடியும் அதில். சிமிலர்லி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னாலையும். ஸோ கரெக்டாக எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8,000 ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ஸ் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் ஒண்டி, ஒரு 10,000 லங் டிரான்ஸ்பிளான்ஸ் இந்தியாவில் ஒண்டி தேவைப்படுது. ஆனால் நம்ம எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு இந்தியா அக்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 250 கூட பண்ண முடியறதில்லை. 250 ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ஸ், 200 லங் டிரான்ஸ்பிளான்ஸ் கூட நம்ம இந்தியாவில் ஒரு வருஷம் இன்னும் அச்சீவ் பண்ண முடியல. ப்ரிடாமினென்ட்லி பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்பிளான்ஸ் சவுத் ரீஜனில் தான் நடக்குது, நார்த்து கம்பேர் பண்ணும்போது. அது நம்மளோட ஏன்னா இந்த டிரான்ஸ்பிளான்ட்டோட அவேர்னஸ் அண்ட் நம்மளோட கல்ச்சர் அது வந்து டெஃபினட்டாக ஒரு ஃபாஸ்டர் பண்ணுது. நம்ம டெஃபினட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அந்த கண்ட்ரியில் நடந்தது சிஎம்சி வெல்லூர் 1971. நம்ம தான் பைனியர்ஸ். அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் இந்த இந்தியாவில் நடந்தது சென்னையில் 1999 டாக்டர் செரியன் பண்ணது. ஸோ நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்த இக்கோசிஸ்டம் வந்து இருக்குது, பொலிட்டிக்கலி சப்போர்ட் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்ம இட் ஹஸ் ஹேப்பன் இன் த பாஸ்ட். பட் நம்ம போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஃபினட்டாக இந்த டைமில் ஒரு ஆக்சலரேட் பண்ணி டெஃபினட்டாக யாரெல்லாம் இதில் பெனிஃபிட் பண்ண முடியுமோ அவங்களுக்கு இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சை கொண்டு போய் சேர்க்கணும். அவங்கள இன்னும் நல்லா கடவுள் கொடுத்த டைம் எவ்வளோ இருக்கோ எல்லாருக்கும் அதளவுக்கு அவங்களும் நல்லா இருந்து அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணுன்றது ஒரு எங்களோட குறிக்கோள். ஸோ இதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இது ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் டீமை பற்றி பேசுறதுக்கு டாக்டர் குமுத் தித்தால் ப்ரோக்ராம் டைரக்டர் அவர் வந்து பேசுவார். அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு பேனல் டிஸ்கஷன் நம்மளோட டீம் பற்றி என்னது, எப்படி நம்ம இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு பேனல் டிஸ்கஷன் வச்சுருக்கோம். இந்த பெர்ஸ்பெக்டிவ் பேஷண்ட் சைட்லேருந்து அவங்க என்ன இதை பற்றி நினைக்கிறாங்க அப்படின்றது சில விஷயம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் வோட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படி நம்ம இதை ப்ரொசீட் பண்ணலாம். எனி கொஸ்டின்ஸ் டெஃபினெட்லி அந்த டைமில் வி கேன் அட்ரஸ். ஸோ இதோட நான் நிறுத்திட்டு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறேன். டாக்டர் குமுத் தித்தால் இன்வைட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் டைரக்டர். சிகிச்சை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். நம்ம கல்லீரல் இருக்கு, கிட்னி இருக்கு, ஹார்ட் இருக்கு, லங் இருக்கு. மொத்தம் இந்த காமனா இந்த 4 ஆர்கன் தான் ரொட்டீனா பண்றோம். கல்லீரல் கிட்னிக்கும் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் கிட்னி 2 வகையா டொனேட் பண்ணலாம். ஒன்று வந்து உயிரோடு இருக்கிறவர்கிட்டயே ஒரு கிட்னி எடுத்து இன்னொருத்து கொடுக்கலாம். கல்லீரல் பார்த்தீங்கன்னா பாதி கல்லீரல் கட் பண்ணி பாதி லிவரை கட் பண்ணி கூட டொனேட் பண்ணலாம். ஆனால் ஹார்ட் அண்ட் லங் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ண முடியாது. உயிரோடு இருக்கவங்க இருந்து 2 ஆர்கனும் எடுக்க முடியாது. அதனால இந்த ஆப்ரேஷனுக்கு நம்ம 100% ஒரு உயிர் இழந்தவங்க, அதாவது கெடாத டொனேஷன் சொல்லுவோம், அதாவது பிரைன் டெத் டொனேஷன் சொல்லுவோம், அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் இது எடுக்க முடியும். ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஒரு 12 to 16 ஹவர்ஸ்க்குள்ள ரஃபா எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க நினைக்கிறீங்க? ரஃபா ஒரு எஸ்டிமேட் பண்ணி பார்ப்போம். எத்தனை பேர் தேவை ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு? ஒரு கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு 10 பேர் இருந்தால் போதும், 15 பேர் இருந்தால் போதும். ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எத்தனை பேர் ரஃபா கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சும்மா நம்பர் சொல்லுங்க. 20. நெக்ஸ்ட் கெஸ் 22. ஓகே, நானே சொல்லிட்டேன். Thousands of people, thousands. I'm actually quoting less number. I'll tell you why. Normally இப்ப இந்த லங்னா மற்ற ஊர்ல தான் இருக்கும். ஏன் பெங்களூர்ல இருக்கலாம், மதுரையில் இருக்கலாம், ஏதோ ஒரு சிட்டியில் இருக்கும். அந்த லங் வந்து சென்னைக்கு வரணும். ஓகேவா? அதுக்கு அந்த ஊர்ல ஒரு சர்ஜிக்கல் டீம் ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணும். அதுல வந்து ஒரு 20 to 30 people இருப்பாங்க அந்த ஊர்ல மட்டும். இது எல்லாமே கிரீன் கார்டு, 100% கிரீன் கார்டு. ஏன்னா லிவர்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், கிட்னில வெயிட் பண்ணலாம். ஹார்ட் அண்ட் லங் வந்து ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம ஆபரேஷனே பண்ணி முடிச்சிடணும். அந்த ஆர்கன் சென்னைக்கு வந்து இந்த ஆபரேஷனே how many hours within how many hours you have to finish the surgery? What's the quality of time for the heart and lung? Heart's ideally 4 hours, but we sometimes extend it. Lungs are a little bit more resilient and we can extend that a bit more. அதாவது நீங்க பெங்களூர்ல ஒரு ஆர்கன் எடுத்தீங்கன்னா ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ள ஆபரேஷன் முடிக்கணும். அப்பனா how many people in the Bangalore road will help? How many police officers will help?
How many people on the road, they have to stop the car for how many hours? சென்னை லேண்ட் ஆகி அது ஒரு ஃப்ளைட் கொண்டு வந்து அங்கே அடுக்கடுத்து மெட்ரோவோ அதில் ஒரு பீப்புள் எல்லாமே கிரீன் கார்டு. நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா thousands and people ஆஃப் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து மொத்தம் I have to thank 4 people here. ஒன்று வந்து Government of Tamil Nadu. They are very pro about organ donation and transplant. A big thank you because they are the leaders in the country to create organ donation and transplant. Second one, the donor family. It's not an easy decision because many of the potential donors who have just died now, I think they are all going very different time. நம்ம உட்கார்ந்து அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த டைம்ல வந்து டொனேஷன் பண்றதுக்கு டிசிஷன் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. The whole process, or somebody is alive today only because of the donor family. A big thanks to the donor family. All of us should be thankful to the donor. I'm sorry, it's just talking again. Not donor family. Third one, the patients themselves. Maybe some of them can tell you the story. How many months they'll be struggling at home, and then how many months they'll be in the ICU before transplant. ஒரு சில பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மாசக்கணக்காக எக்மோ மிஷினில் இருக்கணும், 2 மாதம் 3 மாதம். அது ஃபேமிலி யோசனை பண்ணிப்பாங்க, how much they have to support, and then lung transplant. அதுக்கப்புறமும் ஐசியூவில் வந்து வீட்டில் ரெக்கவர் ஆகுது வந்து ஒரு எவரெஸ்ட்டில் ஏறுற மாதிரி தான். இப்போ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எவரெஸ்ட்டில் ஏறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு ஏறணுமோ அதை விட டஃப் ஜாப் தான் ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் ரெசிபியன்ட் அந்த அளவுக்கு அண்டர்கோ பண்ணுவாங்க. I want to listen to the story of people. I want you to listen. The fourth is the team which is performing the procedure. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் குமுல், டாக்டர் ஸ்ரீனிவாஸ், the whole team, not only the surgical team, the intensive care team, anesthesia team, nursing, technicians, எல்லாருமே இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பப்ளிக், police officials, general public, there are so many people are getting involved. This is the story behind just one transplant. That's the effort puts. அந்த ஒரே காரணத்துக்காக தான் முன்னாடி கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா நீங்கள் என்ன மெசேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா ஆர்கன் டொனேஷன் ப்ரொமோஷன் இதில் இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆப்ஷனே இந்தியாவிலே கிடையாது. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது லங் ஃபெயிலியரா ஹார்ட் ஃபெயிலியரா ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று தே ஹேவ் டு டை, அல்லது தே ஹேவ் டு கோ டு அப்ராட், யூகே போகணும், சிங்கப்பூர் போகணும், சம் கண்ட்ரியில் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர்லேயே சென்னையிலேயே இந்த ஆப்ஷன் இருக்குது. Even I can start with Dr. Kumud. You worked in UK, you worked in Australia, now back to India. Can you just briefly share your experience on, quickly, in 2-3 minutes, your background, what have you done so far? So, the main difference is obviously the healthcare system. So, where I worked first in the United Kingdom and Australia, of course, it is all part of the National Health Service, so there's no obligation on patients to have to pay for anything. It all works, and transplant centers for heart and lung cadaveric donated organs, which to me are national resources, are therefore only utilized in government and public hospitals. But in countries like this, so in states and here, there's insurance, there are corporates and so on, but it's the corporates in India, particularly Chennai, it still remains a capital of medical care. I've worked across from Delhi, Haryana to all the way down here, and I can assure you that the colleagues, the medicine that's practiced is much more likely to what I was doing abroad here than elsewhere in India. And so in this very difficult circumstances, it's already been said, Transplant, the Tamil Nadu government's regulatory authority for tissue and organ transplant, has been exceptionally mature in evolving organ donation. It remains Tamil Nadu the main donation state across India, and has been that for many, many years. And it is only by virtue of that and the way that is communicated to the community and their willingness to donate that's reflecting in so many sick patients getting a second chance in life. And we are in the middle facilitating that process, and we're extremely proud and thankful for its ecosystem as mature as this. Thank you so much, Dr. for sharing. நினைவில்லாத சூழ்நிலையில் கானகரம் அப்பொழுது இறந்துட்டாங்க. அதுக்கு நல்லா சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். ஆனால் அப்பொழுது எடுத்த உடனே எனக்கு முதல்ல போய் பதிவு பண்ணுவேன். டாக்டர் என்னால் போய் பாருங்கள், மெயின் அப்பொழுது க்ரீன் ஸ்டோன் போங்க அப்படின்னு எனக்கு அங்கே சொன்னாங்க. உடனே என்னுடைய டாக்டரும் என் சன்னும் உடனே இங்கே வந்து பார்த்தாங்க. அப்போ பார்த்தபோது ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க நீங்கள் இப்போ நல்லா நடக்கிறீங்க, நடக்குதுன்னா சார் ஒரு
half அன் ஹவர் அவங்க 10 அடி எடுத்து மூச்சு திணறல், அவ்வளோ மூச்சு திணறல். உண்மையிலே டாக்டர்ஸ்லாம் வந்து கடவுளை விட மேலே. எனக்கு ஏன்னா அது என்ன காரணம்னா அவங்க வந்து செத்து போன ஒரு உடம்பை திருப்பி கொண்டு வராங்க. உயிருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை கோடி செலவு பண்ணாலும் உயிரை திருப்பி கொடுக்க முடியாது. ஆனால் செலவு பண்ணுறோன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை நம்ம கருத்துக்கணுமா அந்த உயிரை திருப்பி கொடுத்துருக்காங்க. ஒரு 12 மணி நேரம் ஆப்ரேஷன்னா சாதாரண விஷயம் கிடையாது. 12 மணி நேரம் ஃபுல்லாகவே அதிலேயே கண்ணு கருத்துமா நம்மளை பார்த்து உயிரை உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலே இந்த அப்போலோ பெருமையாக சொல்லவில்லை, நான் அனுபவித்ததை சொல்கிறேன். 7 மாதம் நான் என்னுடைய அட்மிஷனில் இருந்தேன். எனக்கு லென்ஸ் கிடைச்சது வந்து ஒரு 3 மாதம். நான் 6 மாதத்தில் 5 மாதம் அதுக்கப்புறம் தான் லென்ஸ் கிடைச்சது. அதுவும் எனக்கு அதிர்ஷ்டம். ஆந்திரா மாநிலத்தில் ஒருத்தர் பைக் ஆக்சிடெண்ட்டில் இதானாரு. அந்த லென்ஸ் அது எப்படின்னா சினிமா படத்தில் வர்ற மாதிரி வந்தது. அந்த வீடியோவை நான் பார்த்த உடனே அசந்துட்டேன். என்னென்ன டிராஃபிக்கு இது சார் சொன்ன மாதிரி 1000க்கும் மேற்பட்டவர்கள் இது கஷ்டப்பட்டால் தான் இந்த லெங்கை வந்து அப்போலோ போனால் சேர்க்க முடியும். அது தமிழ்நாடு அரசுக்கு நம்ம நன்றியை சொல்லணும். அவங்க அந்த பாதுகாப்பை கொடுத்து வழி நெடுக்க நமக்கு போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே கொடுத்து அந்த வண்டி வருது. உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். சார் சொன்ன மாதிரி 2 டாக்டருமே எனக்கு தெய்வம். கடுமையாக பேசுகிறதுல பேசுவாங்க, அன்போடு நம்ம கவனிப்பாங்க. என்ன உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு, என்ன இன்னைக்கு நான் வந்து 3 மாதத்தில் நடந்து வந்துருக்கேன். இப்போ 3 மாதம் ஆகுது டிஸ்சார்ஜ் ஆகி. நேற்று ஒரு செக்அப் பண்ணேன். இன்னைக்கு இதுமாரி இருக்குதுன்னு சொன்னாங்க ப்ரெஸ் மீட்டு. அதில் கலந்துக்கணுன்ற நானே சொன்னேன் சார்கிட்ட, சார் நான் கலந்துக்கிறேன்ட்டு. அதில் குமத் சார் வந்து என்னை அடிக்கடி கிண்டல் பண்ணுவாங்க. இந்த நகம் இதெல்லாம் ஏன்னா 7 மாதம் பெட்டில் இருந்ததுனால நகம் இதெல்லாம் வந்து தலைமுடியலாம் அதிகமாக. உடனே திருப்பதி கட்டுன்னு பிரகாஷ் சார், இதெல்லாம் மறக்கவே முடியாது எனக்கு. பிரசாத் சார், பிரகாஷ் சார், இந்த ஹோல் டீமுமே வந்து அவ்வளோ பணியோட செஞ்சாங்க. இந்த நர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. துடைக்கிறது, நம்மளை குளிப்பாட்டுறது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அதுமாரி வார்ட் பாய்ஸு அவங்களும் வந்து நல்ல ஹெல்ப். ஹாஸ்பிட்டலில் பொறுத்தவரை டோட்டல் எல்லாமே நம்ம உடம்புக்காக கொடுக்கக்கூடிய சாப்பாட்டில் அரை உப்பு கொடுக்கணும். நான் வெந்தய கஞ்சி தான் சார் சாப்பிட்டேன். நம்ம அப்போல்லாம் எனக்கு ஸ்பெஷலாக கொடுத்தாங்க வெந்தய கஞ்சி. அத்தனை பொண்ணும் எதுவுமே செப்டிக் ஆகாமல் எனக்கு குணமாயிருக்கு. ஒரு இடத்துல கூட எனக்கு சீடோ இல்லை ஏதாவது செப்டிக் ஆச்சு வந்து இல்லை. உண்மையான விஷயம் அதுதான். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் நெய்வேலியை சார்ந்தவன். நான் நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிட்டடில் நான் ஒர்க் பண்ணுறேன். எங்களுடைய நிறுவனமும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதையும் மறக்க முடியாது. இந்த நேரத்தில் அதுக்கு நன்றி சொல்கிறேன். அப்போலோ அந்த லங் அண்டு ஹார்ட் அண்ட் லங் அண்டு குரூப்புக்கு நிச்சயமாக பாதம் தொட்டு வணங்க வேண்டும். நம்ம உயிரை காவந்து பண்ணு, எத்தனை உயிரை காவந்து பண்ணுறாங்க அவங்க. சார் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சார் பேசும்போது சிரிச்சுட்டே பேசுவாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன தேவைன்னா அன்பு தான். ஏன்னா நீங்கள் கஷ்டத்தில் இருப்பீங்க. அன்போடு வந்து 2 டாக்டருமே அன்பாக தான் பேசுவாங்க. எல்லா டாக்டர்ஸுமே அன்பாக தான் பேசுவாங்க. இது நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரியே இல்லை. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக தான் நான் பார்க்கிறேன். ஹாஸ்பிட்டலாகவே பார்க்கல. அப்படி தான் இருந்தேன். ஏன்னா நான் அதிக மாதம் இருந்ததுனால சொல்கிறேன். அதனால முதுகில் ஒரு சின்ன புண்ணு கூட இல்லை. எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது. ஒரு சின்ன புண்ணு கூட எனக்கு வரல. என்ன சொல்லுவாங்க, பெட்டில் படுத்து 1 மாதம் இருந்தால் புண்ணு வந்துடுனேன். அது வரலை இதுவரை. அது 2 டாக்டருக்கும் டீமுக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் எனக்கு நினச்சி பார்க்கும்போதெல்லாம் அந்த ஆர்ச்சி கேட்டை விட்டு வெளியில் நெய்வேலியிலேருந்து ஆர்ச்சி ஒன்று பார்த்துருப்பீங்க பஸ்ஸில் போகும்போது. அந்த ஆர்ச்சி கேட்டை வெளியில் ஒரு ஆம்புலன்ஸில் நினச்சேன் திருப்பி நம்ம நெய்வேலிக்கு வருவோமான்னு. அது வர வச்ச இந்த டாக்டர்ஸ் டீமுக்கு நன்றி சொல்லி தேங்க்யூ ஸோ மச். நன்றி சொல்லி வராட்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் நாங்கள் சொல்ல விரும்புகிறது, அதாவது இப்போ நுரையீரல் வியாதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல நம்ம மருந்து மாத்திரையால் சரி பண்ண முடியும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு முயற்சி. நம்ம எந்த கரெக்டான டயக்னோஸ் பண்ணி மருந்து மாத்திரையை அப்ராப்ரியேட்டாக எடுத்து அதை மீறியும் நம்மளுக்கு நுரையீரல் வியாதி ப்ரொக்ரெசிவாக இருக்குது, மேற்கொண்டு மோசமாகுது, மருந்து மாத்திரைக்கு கண்ட்ரோலில் வரலை அப்படி எந்த மாதிரியான வியாதியில் இது யூஸ்வலாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் சுருக்க வியாதி, ILD அப்படின்னு சொல்கிறது. இந்த ILD ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் மீறி ப்ரொக்ரெசிவாக இருக்குது. அந்த கட்டத்தில் அவங்க ஆக்சிஜன் ஆரம்பிக்கணும்னு அவசியமே கிடையாது. ப்ரொக்ரெசிவாக இருக்குது, நம்ம மேக்ஸிமலாக மெடிசன்ஸ் யூஸ் பண்ணோம், அது மீறி ப்ரொக்ரெசிவாக இருந்தால் அதுதான் கரெக்டான கட்டம். ஆக்சிஜன் தேவைப்பட்டு ஒரு 10 லிட்டர் ஆக்சிஜனுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டை யோசிச்சோன்னா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்லையே இருக்க வேண்டியதாக இருக்கும், டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது.
ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்கும் போதே ஆர்கன் உறுப்புக்காக வெயிட் பண்ணணும். அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. 4 மாதம் 5 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியதாக இருக்கும். இதே இல்லாமல் நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே கன்சிடர் பண்ணும்போது வீட்டில் இருந்து நம்ம நடந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணிக்கிட்டோம்னா ரெக்கவரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அவேர்னஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 2 லெவல்லையும், பல்மாலஜிஸ்ட் லெவல்லையும் இம்பார்ட்டன்ட், பேஷண்ட் லெவல்லையும் இம்பார்ட்டன்ட். மாசத்துல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுறாங்க. நிறைய பேர் பல வருஷத்தில் இருக்காங்க. அவங்க இன்னும் நிறைய பேர் எங்களோட பேஷண்ட்ஸ் வர முடியல. ஸோ இந்த இன்னும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக சாத்தியம் அவங்களோட இயல்பு வாழ்க்கையில் அவங்க எல்லாமே பண்ண முடியுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் பேஷண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை போய் பப்ளிக்கு டெஃபினட்டாக நீங்கள் சேர்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்டோட அக்செப்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நம்ம ஏர்லியர் ஸ்டேஜில் பண்ணும்போது டெஃபினெட்லி நம்ம டிரான்ஸ்பிளான்டோட சக்ஸஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னும் நிறைய பேருக்கு இது போய் கொண்டு சேர்க்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் சார் இங்கிலீஷ் ஏதாவது இருந்து I'm Kumar Tindal. I'm a cardiothoracic transplant surgeon in charge of the global program for here and internationally. Of course, there are 3 units doing some work already. We will try and streamline all of that into a single network. And I apologize for not speaking Tamil. It's a shortage that I have, and I need to work harder at that. But just to say that this is a program that is dedicated to delivering outcome for our patients, however sick they are. And one of the things I can tell you is that we are currently transplanting probably the sickest of cases, because we're having patients in advanced lung and heart failure who we have never seen before, suddenly turning up in hospital, requiring ECMO to keep them safe and alive, and then being bridged to a transplant. These patients around the world, majority of the centers do not even consider for transplantation unless they're already on the wait list. So we are getting, very good outcome in patients coming like this out of the blue, and that is all down to the expertise of the teams. Our team and all the other doctors in Apollo will help to create this ecosystem that can deliver the safest passage for these very, very complex situations. Thank you.